அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் நல்ல சீட்டை எடுத்து போட்டு பாருங்கள் ராம்ஜி சார், இந்த ஊருக்குள்ளேயே வாழணுமா இல்லை துபாய்க்கு போய் பொழைச்சிக்கணுமான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு 7.5 எங்கிட்டே வந்து உங்களுக்குது அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இப்போ தான் குரு வரார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சாதாரண குரு கிடையாது, வீரபாண்டிய குரு, உச்சம் பெற்ற குரு வந்திருக்கிறார் 10ஆம் இடத்துல. இந்த ஆள் சும்மாவே வேலையை பிடுங்குவார். உச்சம் பெற்ற குரு வேறு. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். கம்பெனியில் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது கொசிப் சொன்னாங்கனாலும் எந்த கொசிப்பையும் காதில் கேட்கக்கூடாது. நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும்தான் பேசணும். நேற்று சாயந்தரம் நம்ம டீம் லீடரும் பக்கத்து டிபார்ட்மெண்ட் டீம் லீடரும் சேர்ந்து கெட் டுகெதர் போனாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி தேவையே இல்லை என்று அதிலேருந்து வெளியே வந்துடணும். தேவையில்லாத ரகசிய இந்த யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேட்காதீங்க. அது முக்கியமான விஷயம் தான். ஆஃபீஸ் நேரத்தில் பர்சனல் விஷயம் பேச வேண்டாம், பர்சனல் நேரத்தில் ஆஃபீஸ் விஷயம் பேச வேண்டாம். அதில் உறுதியாக இருங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ கடன்கள் அடைகின்ற நேரமும் இதுதான், வேலை போகக்கூடிய நேரமும் இதுதான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் கடன் அடைச்சிட்டே வர்ற நேரம், இந்த அடுத்த 2 மாதத்துக்குள்ளே கடனில் ஒரு வியூ கிடச்சிரும். மொத்தமாக இந்த வருஷத்தில் 10 லட்ச ரூபா கடன் வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா அடைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஸ்கோப் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அடுத்த வருஷம் இதையும் முடிச்சிருவேன், 2026 ஜனவரியோட என் கடன்லாம் வந்து ஓரளவு கண்ட்ரோலபிளாக வந்துருச்சு போன்ற நிலை ஏற்படும். காரணம் என்னவென்றால் 6 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இருந்தபோதும் 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால், 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது ரியல் எஸ்டேட் சில பேர் என்றைக்கோ வாங்கி போட்ட லேண்டு சார், திருவண்ணாமலை பக்கத்தில் தூசி மாமண்டூர்னு ஒரு இடம் சார், அங்கே வாங்கி போட்ட இடம் இன்றைக்கி என்னடானா டெவலப் ஆகி இன்றைக்கி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு போன்றவைகள். நேட்டிவ் பிளேஸில் வாங்கின இடம் சார், அது விற்காமல் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா பேரில் 4 ஏக்கர் இருந்தது. இந்த 4 ஏக்கர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 கோடின்ட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம். திடீர்னு கோடீஸ்வர யோகம் வரப்போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நில யோகங்கள்லாம் கிடைக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? வேலை போயிடும். அதனால் வேலையை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த வேலை திரும்ப கிடைக்கிறதுக்கு ஜனவரி 1st வீக் ஆகும். அதனால் எவ்வளவு கோபம் வந்தாலும் இவங்க கூடலாம் வேலை செய்கிறதுக்கு வேலையை விட்டு போயிடலான்னு தோணுது. ஆனால் அது என்னமோ தெரில, என்ன மாயமோ மந்திரமோ தெரில, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும்னு நினைக்கும் போது திரும்ப இங்கேயே வாழணும்னு தோணுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான். ஸோ அது அப்படியே இருங்க, மெச்சூர்டாக இருந்துக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம்.